ஹாய் நண்பர்களே, மதுரை வீரன் சோமசுந்தர பெருமான் ஒரு நாள் சாதாரண சித்தர் வேஷம் போட்டு மதுரைக்கே வந்து நடத்திய ஒரு பெரிய திருவிளையாடலை பத்தி பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல மதுரைக்குள்ள திடீர்னு ஒரு மர்ம சித்தர் வர்றார். ஊருக்குள்ள சித்து மாயாஜாலம்னு பல வேடிக்கைகள் செஞ்சு காட்டுறார். இதை அரசரான அபிஷேக பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. மன்னனுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த சித்தரை வரவழைச்சா வரம் கேட்கலாம்னு வீரர்களை அனுப்புறார். ஆனா சித்தர் நான்லாம் வர முடியாது, உங்க மன்னனை என்ன பார்க்க சொல்லுங்கன்னு திருப்பி அனுப்பிட்டார். கோபத்தோட மன்னன் சித்தரை தேடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றார். நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார். அப்போ அந்த சித்தர் பக்கத்துல ஒரு விவசாயி கரும்போட நின்னதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு சவால் விட்டார். சித்தர், நீ பெரிய மன்னன் இல்ல, உனக்கு அருகில் இருக்கிற இந்த கள்ளி யானையை உயிர் கொடுத்து அந்த கரும்பை திங்க சொல்லு பார்ப்போம். அங்க இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா சித்தர் அந்த கள்ளி யானையை ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவுதான், அந்த கல் சிற்பமான யானை சடார்னு உயிர் பெற்று கீழே இறங்கி வந்து கரும்பை வாங்கி சாப்பிட்டது. அதோட இல்லாம அரசன் கழுத்துல இருந்த விலையுயர்ந்த முத்து மாலையையும் பிடுங்கி வாய்க்குள்ள போட்டுக்கிட்டது. கோபப்பட்ட வீரர்கள் சித்தரை அடிக்க போனப்போ சித்தர் தன் கையை உயர்த்தினதும் எல்லா வீரர்களும் செல மாதிரி உறைஞ்சு நின்றுட்டாங்க. வந்திருப்பது சாதாரண சித்தர் இல்லை, சோமசுந்தர பெருமானேன்னு உணர்ந்த மன்னன் உடனே அவர் கார்ல விழுந்து மன்னிப்பு கேட்டார். சிரிச்ச முகத்தோட சிவன் எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். அபிஷேக பாண்டியனை பார்த்து உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு வரம் கொடுத்துட்டு அங்கேயே மாயமா மறைஞ்சு போனார். சோமசுந்தர பெருமான் மேல நம்பிக்கை இருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.